ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள நடக்குது அப்படின்றதே நமக்கு பெரிய ஒரு ஷாக். ஏன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு கிரிமினல் அவர் வந்து ஹீஸ் ஹேவிங் சோ மெனி கேசஸ் அண்ட் ஹீஸ் அவுட் சைட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்சிடென்ட் நடக்கல அப்படின்னா இப்போ இந்த அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து அவன் கொடுத்த தண்டனைய நம்ம எப்படி சரி செய்யறது? இப்ப என்ன அப்படின்னா, இப்ப நம்ம அதை பத்தி பேசினாலும் சொசைட்டி அப்படின்னு இருக்கவங்க வந்து பேரண்ட்ஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு அது எஃபெக்ட் கிடையாது. இப்ப அந்த பொண்ணுக்கு 19 வயசு ஆகுது, அது ஒரு குழந்தைதான். இப்போ வந்து நிறைய ரேப் கேஸ் வந்துட்டு நம்ம டே டு டேல வந்துட்டு நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், இல்ல ஒரு இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், சோசியல் மீடியால நிறைய வந்துட்டு ரேப் கேஸ் பார்த்துட்டே இருக்கும். சரி, நம்ம ஊர்ல அதாவது சென்னையில நடந்த ஒரு ரேப் கேஸ் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் நீங்க படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பொண்ணுக்காக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கும் 2 நாளைக்கு முன்னாடி அதே நபரால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இப்ப பெண்கள் கிட்ட நம்ம நிறைய அவேர்னஸ் வந்துட்டு கொடுத்துட்டே தான் இருக்கும். நீங்க உங்களுக்கு எது நடந்தாலும் வந்துட்டு சொல்லுங்க. அது குட் டச்ல ஆரம்பிச்சு பேட் டச் எதுவா இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லி 5 வயசு குழந்தையில இருந்து நம்ம சொல்லிட்டே வரும். பட் இன்னமும் சில பெண்கள் வந்துட்டு அந்த செல்ஃப் பிளேம வந்து எடுத்துட்டு, ஐயோ இது சொன்னா என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ, என்ன இந்த சொசைட்டி எப்படி பாக்குமோ அப்படின்ற ஒரு பயத்துல ஓப்பன் அப் ஆகுறதே கிடையாது. சோ இத வந்து நம்ம எப்படி மாத்திக்கணும்? இன்னும் என்ன மாதிரியான அவேர்னஸ் குடுக்க வேண்டியது இருக்கு நம்ம? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள நடக்குது அப்படின்றதே நமக்கு பெரிய ஒரு ஷாக். ஏன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சிசிடிவி கேமராஸ் இருக்கும், செக்யூரிட்டிஸ் அவ்வளவு டைட்டா இருக்கும், அண்ட் அவ்வளோ பேர் படிக்கிறாங்க, ஹாஸ்டல்ஸ் இருக்கு அப்படின்னும் போது இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து பயங்கர வந்து மானிட்டர் பண்ற லெவல்ல இருக்கணும். சோ இந்த யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி நடக்கும்போது அதுக்கப்புறம் உள்ள போய் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சிசிடிவி கேமராஸ் இல்ல, அதுக்கான ப்ராப்பரான செக்யூரிட்டி சிஸ்டம் இல்ல அப்படின்றத பத்தி வெளியே கொண்டு வராங்களே. ஆனா இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஐ திங்க் இன் 2011 ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்து ஐ திங்க் ஹி வாஸ் அரெஸ்டட். சோ இது என்ன அப்படின்னா, he is frequently, அதாவது ஒரு கிரிமினல் அவர் வந்து he is having so many cases and he is outside அப்படின்றதே நம்மளுக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். சோ அப்போ வந்து அவர் மேல இருக்கிற கேசஸ்ல இருந்து அவர் வந்து ஒரு பெயில வெளியே வந்து he is still continuing to do அப்படின்றத ரொம்ப வந்து ஒரு சீரியஸான விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்சிடென்ட் நடக்கல அப்படின்னா அந்த பர்சன் நடமாடிக்கிட்டே இருந்திருப்பாரு. ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வரும்போதுதான் இந்த பர்சனை நம்ம வந்து இப்ப வந்து அவர் வந்து தே ஹேவ் அரெஸ்டட் அண்ட் அவர் வந்து சென்டென்ஸ், அதாவது லைஃப் டைம் சென்டென்ஸ் வந்து இப்ப கொடுத்திருக்காங்க. பட் இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்ட வேலைன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுடைய லைஃப், அந்த பொண்ணுடைய பயம், அந்த பொண்ணுக்கு ஒரு இம்பாக்ட். இப்போ இந்த அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து அவன் கொடுத்த தண்டனைய நம்ம எப்படி சரி செய்யறது? முடியாது. நம்ம எல்லாரும் பேசுறோம். நம்ம வந்து இதுக்கான அவேர்னஸ், இது வந்து புதுசா நடக்கிற ஒரு இன்சிடென்ட் கிடையாது. இந்த இடத்துல நான் சொல்லல, எனி ஃபார் தட் மேட்டர் நிறைய இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அசால்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். லாஸ்ட் டைமா வந்து நம்ம இந்த கொல்கட்டா கேஸ் நம்ம பார்க்கும்போது கூட நிறைய பேர் பேசினாங்க. ஆனா வாட் ஹேப்பன், ஒரு கொஞ்ச நாள இட் இஸ் பிகமிங் லைக் சைலண்ட் மோட். நம்ம மக்கள் வந்து என்ன இதுல வந்து செய்ய போறாங்க? சோ மனநிலை அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஒரு இன்சிடென்ட்டோ இல்ல ஒரு கிரைம்க்கு பின்னாடி என்ன மாதிரியான மனநிலைகள் இருக்கும், அந்த விக்டம்க்கும் சரி அந்த கிரிமினலுக்கும் சரி, இதெல்லாம் சொசைட்டியோட மைண்ட் செட்டையும் சேர்த்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியதா இருக்கு.
அதான். இப்போ இவங்கள பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சது இந்த மனதின் மாய கண்ணாடி. என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பாங்க? இவங்களுக்கான பாதிப்பு என்னவா இருந்திருக்கும்? ஏன்னா கேஸ் நம்மளுக்கு தெரியும். ஒரு இன்சிடென்ட் நம்மளுக்கு தெரியும். ஆனா அது சரி. லாங் டைமா அவங்களுக்கு மன ரீதியா என்ன மாதிரியான பாதிப்புகள் பாதிப்பு. குடுக்கும் அப்படின்றத பத்தி பேசுறதுக்கு தான் நம்ம இத எடுத்தோமே. இப்ப எஸ். என்ன அப்படின்னா, இப்ப நம்ம அத பத்தி பேசினாலும், சொசைட்டி அப்படின்னு இருக்கவங்க வந்து தே ஹேண்டில் இட் வித் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வேயா ஹேண்டில் பண்றாங்க. எஸ். ஒரு கிரிமினலுக்கும் ஒரு விக்டமுக்கும் ஒரு கிரிமினலுக்கான வெஞ்சன்ஸோ கோவமோ இல்ல அவனுடைய ஆசையோ இல்ல அவனுடைய அந்த மாதிரி ஒரு ஹீஸ் என்ன சொல்றது இப்ப இவன் கேஸ்ல வந்துட்டு ஹீஸ் தப்பு பண்ணியே பழகுனவன் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியே பழகுனவன்னும் போது அவனோட மனநிலை அப்படி இருந்தாலும் இம்பாக்ட் ஆனவங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும் போது இந்த சொசைட்டிஸ் வந்து டிஃப்ரெண்டா இத வந்து எடுத்துட்டு போகும்போது அவங்களுடைய மனநிலைன்னு பாக்குறதுதான் இப்போ ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. எஸ். கண்டிப்பா. இதுல இது வந்து இது வந்து அப்படியே லாங் ரன்னா இட் கேன் கிவ் லாட் ஆஃப் இம்பாக்ட்ஸ். போக போக கண்டிப்பா. வந்து ஒரு ஹியூமனிட்டி ரேடா இத எம்பத்தட்டிக்கா பார்க்காம ஒரு ஒரு இதுவா கரிசனையா பார்க்காம மெனி பீப்புள் ஆர் டேக்கிங் இட் as an advantage. அவங்களுடைய விஷயத்த வந்து சொல்றதுக்கோ இல்ல அவங்களுடைய ஆங்கரை வந்து வெளிப்படுத்துறதுக்கோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எஸ். இப்போ அந்த பொண்ணு வந்து இந்த விஷயம் அதாவது இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு இத வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட பொண்ணு தைரியம் வருது சொல்றதுக்கு. ஆனா இந்த தைரியம்ன்றதை விட இந்த கேஸோட இந்த கேஸும் சேர்ந்து வந்துரும் தனியா. ஏன்னா இந்த பொண்ணு அதாவது அதிகமா பாதிக்கப்பட்ட பொண்ணோட தான் ஹைலைட்டா இருக்கும். ஹைலைட் அதோட ஆகும். இது வரும்போது இட் கேன் பி a சப்போர்ட் சிஸ்டம் ஒன்லி. எஸ். சோ எஃப்ஐஆர் வந்து நிறைய லீக் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுடைய ஐடென்டிட்டி வெளியே வருது அப்படின்றது வருது. வந்து வெரி சேட். எஸ். இப்போ லீக் பண்ணவங்க அத பத்தி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அந்த கண்டிப்பா. பொண்ணுடைய வாழ்க்கைய வந்து என்ன மாதிரி இருக்கும். அவங்க இன்னும் ஒரு 3-4 மந்த்ஸ்ல அவளுக்கு வில் பி சைலண்ட். அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகி அடுத்த நியூஸ்க்கு போயிடும். பட் அந்த பொண்ணுக்கு வந்து லாங் டேர்மா இது ஒரு ட்ராமா ஈவெண்டா பதிவாயிடும். கண்டிப்பா. வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி பார்க்கணும்னா. ஓகே. சோ இப்ப இந்த மாதிரியான ஒரு மனநிலை நீங்க சொன்ன மாதிரி இது வந்துட்டு பப்ளிக்கோ சரி இல்ல மீடியாவோ சரி ஒரு 3 நாள் பேசுவாங்க. அடுத்தடுத்து வந்துட்டு சுட சுட வேற ஏதாவது விஷயங்கள் வரும்போது அதுக்கு ஜம்ப் ஆயிடுவாங்க. பட் இந்த பொண்ணோட மனநிலையா இருக்கட்டும், இல்ல இவங்களோட ஃபேமிலியோட மனநிலையா இருக்கட்டும், இப்ப ஒரு நியூஸ் பாக்குறாங்க, ஒரு நியூஸ் பேப்பர்ல யாரோ நியூஸ் படிக்கிறாங்க. உங்க பொண்ணு தானே இது இந்த மாதிரி ஆயிடுச்சாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க குடும்பமும் சேர்ந்து இதுல அஃபெக்ட் ஆகுது. சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனை எப்படி மேம் ஹேண்டில் பண்றது? நம்ம அந்த அந்த விக்டிமோட ஃபேமிலி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன் வெளியே அவங்க தெரியப்படுத்துறது இல்ல? அப்படியே சப்போஸ் நடந்தாலும்னா த கொஸ்டின்ஸ் தே ஹாவ் டு ஃபேஸ். எஸ். அவங்க வந்து மத்தவங்க கிட்ட இருந்து வர கேள்விகள், ஏன் என்னாச்சு, ஏன் உங்க பொண்ணு அந்த டைம்ல அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, அதுல உட்கார்ந்து இருந்தா இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்குமா, ஏன் இத வந்து முன்னாடியே அவங்க அட்ரஸ் பண்ணல, ஏன் காலேஜ் இந்த மாதிரி பண்ணாங்க, ஏன் அதை செஞ்சாங்க, ஏன் இதை செஞ்சாங்க, இப்ப எப்படி இருக்கு உங்க பொண்ணு, அந்த மாதிரி ஒரு கேள்விகளை வந்து அவங்க பேரண்ட்ஸால ஏன்னா பேரண்ட்ஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அப்படின்னு வரும்போது பிகாஸ் அவ ஒரு பையனோட உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. சோ அந்த பொண்ணுடைய இமேஜ கூட ஸ்பாயில் பண்றதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க. கண்டிப்பா. எதுக்கு போய் உட்காரணுவாங்க, எதுக்கு இந்த மாதிரி மாட்டணும், இது ஈஸியா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த பொண்ணுடைய கேரக்டரையே இங்க வந்து நம்ம வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது மனசாட்சியே இல்லாதவங்க இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணும்போது அந்த பொண்ணுடைய அந்த ஒரு பிசிக்கலா அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட காயங்களும் வலிகளையும் விட அவ மன ரீதியா ஏற்பட போற வலிகளும் காயங்களும் தானே அதிகம். அதிகம். இந்த சொசைட்டில நம்ம எதை பேசுறோம், எதுக்காக பேசுறோம், சில பேர்லாம் ஏன் பேசுறாங்கன்னு கூட சம்டைம்ஸ் பேசுறாங்க. கண்டிப்பா. ஏதோ ஒண்ணு கொண்டு வரணும், பேசணும். செய்யணும், பண்ணணும். அது அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு அது எஃபெக்ட் கிடையாது. இப்ப அந்த பொண்ணுக்கு 19 வயசு ஆகுது, அது ஒரு குழந்தைதான். கண்டிப்பா. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு 19 வயசு அப்படின்னும் போது இப்பதான் காலேஜ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து அந்த காலேஜுக்கு வந்து படிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணோட மெச்சூரிட்டி லெவல்லே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். கம்மியா தான் அண்ட் இருக்கும். இன்னொன்னு
ஒரு சொசைட்டில நம்மளுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த பொண்ணோட மைண்ட்ல இப்ப ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அதோட அந்த பொண்ணு எவ்வளவு போராடி இருக்கும், எவ்வளவு தூரம் அதை தற்காத்துக்கிறதுக்கு அது போராடி இருக்கும். அப்ப அவளுடைய பயம், அவளுடைய மனநிலை, அவளுடைய அந்த ஒரு பதட்டம், ஸோ ஆங்ஸைட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபியர், அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுடைய அந்த பிசிக்கலா அவ வந்து போராடின விஷயங்கள், ஒரு மாதிரி என்ன சொல்றது, அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு ட்ராமா ஈவெண்ட் இது. இது வந்து பிடிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் ஆர்டர். அந்த விஷயத்துல இப்ப அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு ஷி வில் பி அண்டர் ஷாக், கம்ப்ளீட் ஷாக். ஓகே, அந்த பொண்ணுக்கு வந்து இது வந்து ரிப்பீட்டடா அந்த விஷயம் மட்டும்தான் இட் வில் பி கீப் ஆன், அவங்க மைண்ட்ல இது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். சோ இது ரிப்பீட் ஆக ஆக திருப்பி 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 அந்த பெயின், அந்த ஒரு ஃபியர் வந்து she will be having anxiety issue, anxiety attack வரும், அவங்களுக்கு பால்பிட்டேஷன் வரும், நிறைய இது சூசைடல் தாட்ஸ் வரும். அவங்களுடைய செல்ஃப் இமேஜ் ஸ்பாயில் ஆகும், அவங்கள பார்க்கவே they'll feel shameful and they will have guilt. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வர ஒரு மாதிரி, இந்த மாதிரி ஒரு ட்ராமா ஈவெண்ட் அண்டர்ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி வரும். பட் யாரு சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னா the family has to be supportive. ஆனா ஃபேமிலியுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராமாக்குள்ள வரும்போது who is going to, யார் இவங்களை சப்போர்ட் பண்றது? சொசைட்டி, ரிலேட்டிவ்ஸ், சுத்தி இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் தேவைப்படும்னா இத பத்தி அதிகமா பேசாம இருக்கிறது மட்டும்தான். கண்டிப்பா அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி குடுக்கறதோட நம்ம வந்து அந்த விஷயத்த பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி பேசாம இந்த விஷயத்துல இருந்து அவங்களை எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அந்த பொண்ணுக்கு என்ன அடுத்தது பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம அதிகமா பேசணும்ன்றது என்னுடைய கன்சர்ன். ஓகே மேம், நீங்க வந்து இப்ப விக்டிம் சைட்ல இருந்து ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க. சோ இந்த பக்கம் வந்துட்டு இந்த கிரிமினல் சைட்ல இருந்து நான் ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ இது மாதிரி தொடர்ந்து இவர் பல வருடங்களா வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மேல வந்துட்டு நிறைய கேஸும் வந்துட்டு பதிவு பண்ணிருக்காங்க. இவ்வளவு கேஸ் இருந்தும் இல்ல வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சும் ஒருத்தவங்க பயம் இல்லாம பண்ண விஷயத்த திருப்பி திருப்பி பண்றாங்கல்ல மேம், இதுக்கு வந்து என்ன மாதிரியான ஹார்மோன்ஸோ இல்ல எந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருக்கும் மேம்? இது ஹார்மோனல் ட்ரிகர் பாயிண்ட் எல்லாம் கிடையாது. தப்பு செஞ்சா ஈஸியா தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அண்ட் ஆட்டிடியூட். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் பண்ண தப்பும் போது அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தப்பு பண்ணும்போது பதட்டத்திலயோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல இல்ல ஒரு வெஞ்சன்ஸோ இல்ல ஒருத்தவங்க ஒருத்தவங்களால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், இல்ல எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம், ஏதோ ஒரு இமோஷன்ல ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணுவாங்க. அந்த தப்புக்கு கரெக்டான அந்த தப்புக்கான தண்டனை அவங்க அனுபவிக்கும் போது அந்த தப்பு திருப்பி பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வரும். அண்ட் அது இமோஷனலா பண்ணும்போது அதே மாதிரியான இமோஷன்ஸ ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்காம செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வரும். பட் இங்க அப்படி இல்ல. ஒரு தப்பு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவன் தப்பு பண்ணும்போது அவனுக்கான தண்டனை கொடுக்குறாங்க, தென் he comes out and next he does it, he goes and he comes out. திருப்பியும் பண்றாரு, போறாரு, வராரு. இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா இவருக்கான தண்டனை இதுக்குன்னு பெருசா இல்ல, நான் தப்பு பண்ணிட்டு தெரியாம பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட இத்தனை கேஸ் இருந்து அவர் நடமாடிட்டு இருக்காரு அப்படின்னும் போது வாட் இஸ் கோயிங் டு ஸ்டாப் ஹிம்? அவனுக்கு இந்த போட்டோ எடுக்கிறது இல்ல, ஏர்ஜ் வருது இல்ல, காம வெறி வருது, இது எல்லாமே வந்துட்டு அவனுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் இல்ல அவனுடைய கேரக்டர், அவனுடைய புத்தியே அப்படிதான், இல்ல அவனுக்கு வேற அடிக்ஷன் இருக்கா, வேற பழக்க வழக்கங்கள், ஏதாவது தப்பான பழக்க வழக்கங்கள் இருக்கா அப்படின்றத பத்தி இருந்தாலும் தப்பு செஞ்சாலும் ஒன்னும் ஆகாதுன்றதுதான் அதிகமா இத வந்து அவன் திருப்பி திருப்பி பண்றதுக்கு தூண்டுற ஒரு விஷயம். ஏன்னா அவன் ஃப்ரீக்வெண்டா இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறது, அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்றது அந்த மாதிரி சொல்றாங்க. சோ கம்ப்ளீட் சினாரியோ நமக்கு தெரியாது, கம்ப்ளீட்டா இது எல்லாமே உண்மையா தெரியாது. ஆனா அவனுக்கிட்ட அவன் மேல கேஸ் இருக்குன்றது வரைக்கும் நமக்கு தெரியும். சோ கேஸோட இருக்கிற ஒரு பர்சன் இத்தனை இருக்கு அப்படின்னா 10ஓட 11 இதுவும் சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு கூட அவங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் இருந்திருக்கலாம். இல்ல
மாட்டுற வரைக்கும் பார்க்கலாம் பாக்கலாம் அப்படின்ற என்ன ஆயிட மாதிரி. போகுது அப்படின்ற மாதிரி. ஓகே மேம். அப்படி இருக்கும்போது இப்ப நான் முன்னாடியே உங்கள்ட்ட சொன்ன மாதிரி இப்போ நிறைய பொண்ணுங்க வந்துட்டு இந்த செல்ஃப் பிளேம் வந்து எடுத்துப்பாங்க. இல்ல இது வந்து நான் ம். வெளியே சொன்னா வந்து என்னோட பேரண்ட்ஸே என்னை தப்பா நினைச்சிருவாங்க. இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா நம்மள பாக்குற விதமே வந்துட்டு மாறிடுமோ, இது வந்துட்டு நான் வெளியே சொன்னா என்னோட கேரக்டரை வந்துட்டு ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக அது நான் விக்டமாவே இருந்தாலும் நான் இந்த விஷயத்த வந்துட்டு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா வந்துட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம எப்படி வந்து இதுல இருந்து என்ன சொல்றது, இந்த மாதிரிலாம் நீங்க இருக்க தேவையில்ல, நீங்க ஓப்பன் அப் பண்ணலாம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான அவேர்னஸ் கொடுத்து நம்ம ஓப்பன் அப் பண்ண வைக்கலாம்? தைரியமா இருக்கணும். ஓகே. ஒரு கணவன் வந்து என்ன திட்டினாரு, ஹீஸ் அன் அபியூசிவ் ஹஸ்பண்ட் சொல்லி டிவோர்ஸ் கேக்குறதுக்கான தைரியம் வர பெண்களுக்கு இந்த விஷயத்தையும் ஓபன் அப் பண்ணிதான் ஆகணும். யூ ஓகே. ஹாவ் டு ஃபைட் இட். உங்களுக்கான உரிமை இது. உங்களுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு விஷயம் இது வந்து உங்களுக்கு நடந்தது அப்படின்னா யூ ஹாவ் டு ஓபன் அப் அண்ட் டெல், இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த விஷயம் இப்படி ஆச்சு, ஏன்னா இதுல உங்க தப்பு எதுவுமே கிடையாது. கிடையாது. செல்ஃப் பிளேம் அப்படின்றதே, என்னை யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நான் இந்த மாதிரி என்ன யாரோ பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அந்த ஆணுக்கு வராத ஒரு பிளேம் ஃபேக்டர், செல்ஃப் பிளேம் ஃபேக்டர் ஏன் பெண்களுக்கு மட்டும் வரணும்? ஏன்னா பெண்களை தான் அதிகமா இந்த விஷயத்துல ரொம்ப கமெண்ட் பண்ணி அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்கள ஏதாவது தப்பான பேர் வந்துருமோன்ற பயம் இந்த சொசைட்டி பேஸ்டா முன்ன இருந்தே வந்து கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வியூ பாயிண்ட். ஆனா பெண்கள் நிறைய உடைச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அடிமைத்தனத்துல இருந்து உடைச்சு வந்தாங்க. அவங்களுடைய உரிமைக்காக நிறைய போராடி இருக்காங்க. நிறைய ஈக்குவாலிட்டிக்கு, வேலைக்கு போறதுக்கு இது சரிசமமா வந்து நாங்களும் எங்களால வந்துட்டு தனியா வந்து இண்டிபெண்டா இருக்க முடியும் எல்லாத்திலயுமே ப்ரூவ் பண்ண பெண்கள் இந்த விஷயத்துல ஏன் நம்ம வீக்கா இருக்கணும்? நம்ம ஏன் நம்மள செல்ஃப் பிளேம் பண்ணணும்? நமக்கானது நம்ம எந்த தப்புமே பண்ணாத போது why we have to close our mouth? வெளியே இந்த எத்தனை தடவை நீங்க கொண்டு வர 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 நாளைக்கு இந்த பொண்ணை தொட்டோம்னா இது வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்ற பயம் ஆண்களுக்கு வரணும். அந்த பயம் வந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் நம்ம வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். பஸ்ல ஒருத்தன் தொட்டா அவனுக்கு வந்து என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்றது அவனுக்கு தெரியணும். நான் ஒரு விஷயத்த பண்றேன், அவங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்றது, எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு சிஸ்டம், ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம், அதாவது இப்ப எல்லார்கிட்டயுமே போன்ஸ் இருக்கு. போன்ல நிறைய வந்து சிஸ்டமேட்டிக்கா வச்சிருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எமர்ஜென்சியா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண இப்ப நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. ஏதாவது ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த எமர்ஜென்சிய நாட் ஓன்லி இந்த போன், ஏன்னா போன் ஓபன் பண்றதுக்கான டைம் இல்ல, போன் உடைச்சிட்டாங்க, ஏதாவது ஒரு there should be some kind of support system. சோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் சிசிடிவி கேமராஸ் அதிகமா இருந்திருந்தா மேபி அவன் உள்ள வந்துட்டு போறத வந்து அதிகமா மானிட்டர் பண்ணிருக்கலாம். இல்ல அவன் எப்படி உள்ள வந்துட்டு போனான்றத அவங்க வந்து அது எப்படின்னே அவங்களுக்கே நிறைய இதுல தெரியாம இருக்கு. திடீர்னு பார்த்தா வந்து செவரு வந்துரும், குதிச்சு வந்துட்டான், இது ரொம்ப சின்ன செவருன்றாங்க. சோ இது எல்லாமே பார்க்காம ஒரு காலேஜ் வந்து இத்தனை பேரு இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற காலேஜ் வந்து எது ஃபங்க்ஷன் ஆகும். சோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இது வந்து என்னன்னா இப்படி இத வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்க்கும்போது பெண்களுடைய பயம் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்ல அவங்கள ஒரு விக்டமா ஒரு விக்டம்ன்றதை விட ஒரு மாதிரி என்ன சொல்றது, என்ன ஆச்சோ, இது மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சு, பெண்களுக்கான இது வேணும், பெண்களுக்கான இது வேணும். ஆனா அந்த விக்டம் வந்து தே டோன்ட் ஓபன். அவங்களால இத வந்து எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்ன்ற தெரியல. குற்றம் பண்ணவன், ரேப் பண்ணவன் எல்லாம் வந்துட்டு போய் தைரியமா ஜெயில உட்காந்துக்கிறான், இல்லைன்னா அப்படியே தில்லா வந்துட்டு போறான். பட் விக்டிம் அவங்களுக்கான அந்த ஒரு மாதிரி they feel so ashamed. Don't feel ashamed.
ஓகே. நீங்க எந்த தப்பும் பண்ணல. சோ நீங்க வந்து அவமானமா யோசிக்கிறதோ, அவமானமா உங்களுடைய உடல நினைக்கிறதோ தப்பு. ஓகே. அத வந்து நம்ம பெண்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். சின்ன வயசுல இருந்தே நம்ம இப்பல்லாம் நெறைய அதுக்கான அவேர்னஸ் வருது. பேட் டச், குட் டச் இது பேட் டச், எல்லாமே. குட் டச். பட் அந்த பேட் டச்ச சொல்லக்கூடாது. பண்ணேன் உன்ன என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு சின்ன பசங்களெல்லாம் வந்துட்டு பயம்படுத்தி இதெல்லாம் பண்றாங்க. சோ ஏன் பயப்படணும்? குழந்தைங்களுக்கு பயப்படக்கூடாதுன்றத சொல்லிக் குடுங்க. பேட் டச், குட் டச்ச பத்தி சொல்லும்போது, பேட் டச் பண்ணா தைரியமா வந்து சொல்லணும்ன்ற அந்த கான்ஃபிடன்ஸ நீங்க குடுக்கணும். அந்த கரேஜ வந்து தான் நீங்க வந்து பெண்களுக்கு சொல்லி தரணும். மேம் இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா இப்ப இந்த சம்பவத்தை இந்த பெண்கள் மட்டும் இல்ல இந்த மாதிரி நம்ம ஊர்லயே வந்துட்டு நிறைய பெண்கள் வந்துட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் விக்டம். சோ இவங்க வந்துட்டு ம். எந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு பண்ணலாம் இதுல இருந்து வெளியே See, வர்றதுக்கு? எனக்கு எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, மேபி இத அவங்க யாரு எடுத்துக்கிறாங்களோ, நெறைய பேர் பாக்குறீங்க. நெறைய சாஃப்ட்வேர்ஸ், நெறைய ஆப்ஸ் இந்த மாரிலாம் நெறைய வந்து கொண்டு வராங்க. ஓகே. கவர்மெண்ட்லயுமே சரி, அந்த ஹெல்ப்லைன் ஆப்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஆப்ஸ். எஸ். நான் இது இது அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஹாரஸ்மென்ட்குள்ள ஆ ஆன ஒரு விமன் வந்து அவங்களுடைய ஐடென்டிட்டிய ரிவீல் பண்ணாம, தே கேன் கம்ப்ளைண்ட் அபவுட் அதாவது அவங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் யாராவது வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தா, அதாவது ஒரு அனானிமஸா ஒரு பர்டிகுலர் பர்சன் இந்த பர்சன் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அண்ட் இந்த நடந்துச்சு. பர்சன் என்ன இப்படி கீப் ஆன் ஃப்ரீக்வெண்டா ஏன்னா வந்து சில இடத்துலாம் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸா இல்ல 2 இயர்ஸா ரீசெண்டா இன்னொரு நியூஸ் கூட 3 இயர்ஸா வந்து பாலியல் கொடுமை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஓகே. இது வந்து ஐடென்டிட்டியை ரிவீல் பண்றதுக்கு தானே பயப்படுறாங்க. நான் போய் சொன்னேன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க. சோ ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாம கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கவர்மெண்ட் திங்க் பண்ணாங்க அப்படின்னா, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ வந்து வெரிஃபை பண்ணி அவங்க வந்து கிரிமினல்ஸ்க்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஐ திங்க் மெனி விமென் வில் கம் அவுட். ஓகே. நிறைய கண்டிப்பா. பெண்கள் வெளியே வருவாங்க. சோ ஆண்களுக்கு என்ன அப்படின்னா, ஏதாவது இந்த பொண்ணை நான் தொட்டேன்னா இது ஏதாவது ஒரு விதத்துல என் மேல வந்து கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்டா ரிஜிஸ்டர் போகும் ஆகும். அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகே. அப்படி கிரியேட் பண்ணோம்னா நிச்சயமா இந்த விஷயங்கள் நடக்கிறத நம்ம வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் தண்டனை கிடைக்கும்ன்ற பயம் மட்டும்தான் இந்த விஷயத்துல இருந்து பெண்களை காப்பாத்த முடியும். கண்டிப்பா. காப்பாத்தவும் செய்யும். ஸோ கவர்மெண்டோ நம்ம சொசைட்டியோ பாக்குற எத்தனையோ பேர் பாக்குறீங்க. எனிஒன் ஹூ கேன் டூ திஸ் யாராவது ஓகே. இத பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமா ஐ திங்க் இன்னொரு கொஞ்சம் வருஷத்துல இந்த மாதிரி ஒரு நடக்கிற விஷயங்கள் பெர்சன்டேஜ் வைஸ் குறைஞ்சிடும் அப்படின்றது என்னுடைய சஜஷன். கண்டிப்பா, கண்டிப்பா மேம். கண்டிப்பா இப்ப நெறைய இன்ஜினியர்ஸ் வந்துட்டு உருவாகிட்டு இருக்காங்க. இதுக்கான ஒரு சாஃப்ட்வேரையோ, ஒரு ஆப்பயோ வந்துட்டு கண்டுபிடிச்சா கண்டிப்பா வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எங்களோட விஷயம் கூட. சோ இன்னும் இந்த மாதிரி எந்த கேஸ் பத்தியாவது நாங்க பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, தாராளமா வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல அது எந்த கேஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க சொல்லலாம். நாங்க வந்து உங்களுக்காக டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்ல நீங்க வந்துட்டு தனியா டிஎம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும், எங்களோட Instagram, Facebook பேஜஸ்ல வந்துட்டு நீங்க தாராளமா வந்துட்டு நீங்க டிஎம் பண்ணலாம். சோ அத பத்தி வந்துட்டு நாங்க இந்த சேனல்ல வந்துட்டு பேசுவோம்.